இஸ்ரேலிய மிருகத்தனம் மற்றும் தண்டனையின்மையின் நேரடி தாக்கத்தை உங்கள் சொந்த குடிமக்கள் மீது நீங்கள் எதிர்கொள்வதால் இலங்கையிலும் உலகின் பிற பகுதிகளிலும் உங்கள் அரசாங்கத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். இனப்படுகொலையை எதிர்கொள்வதில் தங்கள் தார்மீக கடமையின் ஒரு பகுதியாக உதவிகளை ஏந்தி தி மெர்ட்லின் சுதந்திர படகு பாலஸ்தீனத்திற்கு பயணம் செய்த 12 தன்னார்வலர்கள் குழு உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. இஸ்ரேல் இனப்படுகொலைக்கான ஒரு கருவியாக பஞ்சத்தை உருவாக்கியது மற்றும் பாலஸ்தீன மக்களை தனிமைப்படுத்தவும் துண்டு துண்டாக அழிக்கவும் வடிவமைக்கப்பட்ட காசா மீதான முற்றுகையை உட்பட இஸ்ரேலின் கொடூரமான போர்க்குற்றங்களை அவர்கள் கண்டிக்கின்றனர். உங்கள் அரசாங்கத்தின் கோழைத்தனம், பேராசை மற்றும் பாசாங்குத்தனத்தால் நாங்கள் தொடர்ந்து வெறுக்கப்படுகிறோம். தற்போதைய காலத்தில் மிகவும் கொடூரமான மனித பேரளவின் அதன் தொடர்ச்சியான செயலற்ற தன்மையும் மற்றும் உடந்தையாக இருப்பதன் மூலமும் இது உலகிற்கு வெளிப்படையாக தெரிகின்றது. கடந்த 20 மாதங்களாக குவிந்து கிடக்கும் மனித குலத்திற்கு எதிரான ஏராளமான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களை நாடுகள் எவ்வாறு லாபம் ஈட்டின, தணிக்கை செய்தன, அனுமதித்தன, பொய் சொன்னன, மறைத்தன, புறக்கணித்தன மற்றும் நியாயப்படுத்தின என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். உங்கள் அரசாங்கங்கள் தீவிரமாகவோ அல்லது செயலற்ற தன்மை மூலமாகவோ பாலஸ்தீன மக்களை அழிக்க இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சியில் உதவின. மேலும் உலகில் மோசமான இயற்கையின் சர்வதேச தண்டனையில் இருந்து விலக்களிக்க அனுமதித்தன. பாலஸ்தீனியர்களை தங்கள் உயிர்களையும் வீடுகளையும் இழந்தது போலவே மனித உரிமைகளையும் மற்றும் உலகளாவிய ஜனநாயக விழுமியங்களையும் காக்கும் திறனை உங்கள் அரசாங்கங்கள் இழந்துவிட்டன. கணிக்கத்தக்க வகையில் நீங்கள் ஒரு பழங்கால பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள். அதன் தாக்கம் ஒருவரின் சொந்த வீட்டு வாசலுக்கு திரும்பாமல் தீமையை வளர்க்க முடியாது. உங்களால் வளர்க்கப்பட்டு உணவளிக்கப்பட்ட ஒரு மிருகத்தின் தண்டனையில் இருந்து விலக்கு மற்றும் வன்முறையிலிருந்து உங்கள் சொந்த குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கின்றீர்கள். இந்த ராஜதந்திர பேரழிவை நீங்கள் வழிநடத்தும் பொழுது நாங்கள் ஆதங்கத்தோடு பார்க்கின்றோம். இந்த மிகவும் தாமதமான சூழ்நிலையில் உங்கள் சொந்த பாதிக்கப்படக்கூடிய குடிமக்களுக்காக தனிப்பட்ட மற்றும் நிவாரண ரீதியான தைரியத்தையும் நேர்மையையும் கொண்டிருக்குமாறு நாங்கள் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் அந்த பாதுகாப்பை அனைத்து பாதிக்கப்படக்கூடிய குடிமக்களுக்கும், குறிப்பாக இஸ்ரேலிய முற்றுகையின் கீழ் கொல்லப்பட்டு பட்டினியால் வாடும் பலஸ்தீனியர்களுக்கு வழங்க வேண்டும். உங்கள் வேலையை நீங்கள் பணயம் வைக்கலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். உங்களை விட மிகவும் இளையவர்கள், உங்களை விட மிகவும் ஏழைகள், உங்களை விட மிகவும் குறைவான சக்தி வாய்ந்தவர்கள் இன்று பல ஆபத்தை சந்தித்துள்ளார்கள். எங்கள் ஒற்றுமை, மரியாதை, அன்பு பலஸ்தீன மக்களுடன் தொடர்ந்து இருக்கும். நீங்கள் உருவாக்கிய குழப்பத்தை சமாளித்து வலுவான மற்றும் நம் அனைவரையும் பாதுகாக்க போதுமான ஒரு உலகளாவிய அமைப்பாக ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்கான உலகளாவிய போராட்டத்தில் சேருமாறு நாங்கள் உங்களை வலியுறுத்துகின்றோம். இதை செய்யுங்கள். இஸ்ரேலிய ராணுவத்தால் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள உங்கள் குடிமக்களை உடனடியாக விடுவிக்க கோருதல், இஸ்ரேலுடனான அனைத்து பொருளாதார ராஜதந்திர உறவுகளையும் துண்டித்து காசா மக்களுக்கு உடனடியாக மனிதாபிமான உதவிகளை வழங்குதல், உங்கள் சொந்த அரசு அமெரிக்க, இஸ்ரேல் உட்பட அனைத்துக்கும் உடந்தையாக இருக்கும் அரசாங்கங்களுக்கு ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலையை இப்போதே முடிவுக்கு கொண்டு வர அழுத்தம் கொடுத்தல், உங்கள் தொழில் மற்றும் அடிப்படை மனிதநேயத்தின் அழைப்பு, அமைதி, தைரியம், தலைமைத்துவத்தின் மதிப்புகளுக்கு ஏற்ப செயல்பட உங்களை தூண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இலங்கையின் சுதந்திர பலஸ்தீன இயக்கம். ஃப்ரீ 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 ஃப்ரீ